Hello friends, welcome to Ishan N Spices. இன்னையிலிருந்து கண்டிப்பா ரெகுலர் வீடியோஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபிஷ் எப்படி க்ளீன் பண்ணி அதை குக் பண்றது அப்படிங்கறத காமிக்க போறேன். இது கடல் மீன் கிடையாது. இது நார்மல் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். அதனால கண்டிப்பா அதுல ஒரு மண் வாசனை இருக்கும். அந்த மண் வாசனை வராத அளவுக்கு அதை எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கறத வீடியோல காமிக்க போறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். ஃபிஷ் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் விரிச்சிருக்கிறேன். இப்போ யூஸ் பண்ணாத ஒரு சாப்பிங் போர்டு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சிசர் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சிசர் இருந்துச்சு அப்படின்னா ஃபிஷ் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இல்லை அப்படிங்கிறவங்க நம்மளோட தேங்காய் துருவல் இருக்குல்ல, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவுறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லை, இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட இந்த சிசர் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இங்கே 2 டைப் ஆஃப் ஃபிஷ் இங்கே க்ளீன் பண்ணுறேன். முதல்ல இதோட செதில்கள் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி முள்ளு மாதிரி இருக்கிற சைடை செதிலோட ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கணும். நம்ம கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா தெரியும். அதோட ஆப்போசிட் சைடை நம்ம இந்த மாதிரி வச்சு இழுத்து வச்சுக்கணும். அது எந்த டைரக்ஷன் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறோமோ அதை மாதிரி எடுத்துக்கலாம். அது இந்த சைடு தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனால் செதிலோட ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி இழுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா சைட்ஸையும் எடுத்துக்கணும். தேங்காய் துருவல் வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன். இதை விட அந்த சிசர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நார்மல் கத்தி கூட வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி முள்ளு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு. இதை நார்மல் ஷாப்ஸ்லேயே பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 10 to 20 rupees கொடுத்துட்டோம் அப்படின்னா, அது என்ன அப்படின்னு தெரியல, ஒரு ஷாப்ஸ்லேயே அந்த வேரி ஆகும். கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே ஃபிஷ் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அதை விட நம்ம வீட்டிலே இந்த மாதிரி எடுத்து பண்ணிட்டோம், இல்லை நம்ம வீட்டிலே வளர்த்துற மீன் நமக்கு கிடச்சிச்சு, நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இது ஈஸியான ஒரு மெத்தடு. முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு வீட்டில் தனியாக ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் உட்காந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் ஃப்ளாட்டில் இருக்கிறோம், இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால் அந்த இட வசதி இல்லை. அப்படிங்கிறப்போ ரொம்ப மெஸ்ஸியாகவும் வீடை மாற்றாமல் எந்த ஸ்மெல்லுமே ஆகாமல் இந்த மாதிரி நம்ம க்ளீனாக மாற்றிக்கிறதுக்கு பிகினர்ஸுக்கு இது ஒரு ஈஸி மெத்தடு. ஃபிஷ் ரெகுலராக க்ளீன் பண்ணுறவங்க அப்படின்னா அவங்களுக்கு இது தேவையில்லாத ஒரு வீடியோ தான். ஆனால் பிகினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துட்டே நிறைய பேர் ஃபிஷ்ஷை வாங்காமல் இருப்பாங்க. நிறைய ஷாப்ஸில் க்ளீன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஆனால் க்ளீன் பண்ணி கொடுக்கும்போது என்ன பிரச்சனைனா, அதோட தலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இல்லை கொஞ்சமாக வச்சுட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் நான் இதில் தலையை தனியாக எப்படி நம்ம குழம்பு வைக்கிறது, இல்லை மற்ற பார்ட்ஸ் எல்லாம் எப்படி தனித்தனியாக க்ளீன் பண்ணிக்கிறது, க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். அதனால தான் வீட்டிலே இது எப்படி க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி காமிக்கிறேன். இப்போ சிசரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ஒரு கட் பண்ணி இழுத்துட்டோம் அப்படின்னா வந்துடும். சில மீனில் நல்லாவே வரும், ஆனால் இதில் வரல. அதனால் நான் அதையும் சிசர்னால தான் கட் பண்ணுறேன். அதோட முள்ளெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி அதோட எல்லா சைடையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது முதல்ல கட் பண்ணிட்டு கூட நம்ம செதில்களாக எடுத்துக்கலாம். அது அவங்கவுங்களோட விருப்பம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த கடைசியாக இருக்கிற முள் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம அழுத்தி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே எடுத்துக்கலாம். இது பிகினர்ஸுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக காமிக்கிறேன். மற்றபடி ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறது அவ்வளோ. இப்போ இதோட எல்லா துடுப்புகளையும் இந்த மாதிரி நம்ம சீக்கிரமாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கும். வழுவழுப்பு மாறுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கிறேன். நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். ஃப்ரெஷ்ஷாக மீனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. ஃபிஷ்ஷு ப்ரிப்பேர் பண்ணுறத விட அதை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். அது பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபிஷ் க்ளீன் பண்ணுறதை காமிக்கிறேன். அதே மாதிரி அடுத்தது நான் பண்ணிடுறேன்.
எல்லாத்தோட செதில்கள் வந்து எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து உள்ளாடி இருக்கிற அந்த வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாம் எடுக்கிறேன். அது வந்து காமிக்கிறேன் எப்படி ஈஸியாக வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இது வந்து கடல் மீன் கிடையாது, நம்ம வந்து பாண்டில் வந்து வளர்த்துற நார்மல் மீன், நல்ல தண்ணி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்கல்ல அது. அதனால் வந்து இதில் வந்து மற்ற கடல் மீனை வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு மாதிரி மண் வாசனை இருக்கும். அந்த மண் வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். இந்த வேஸ்ட்டில் வந்து ஒரு மாதிரியாக பிளாக் கலர் இருக்கும், அதை வந்து நம்ம எப்போவுமே வந்து கழிச்சிக்கக்கூடாது. அப்படின்னா மீன் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். இந்த மாதிரி மீனோட முட்டையை வந்து நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி தண்ணியை கூட எடுத்துக்கலாம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம லைட்டாக உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஆனால் இந்த மீனில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லா மீனோடதும் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தனியாக வந்து வச்சுருக்கிறேன். இதை இப்படி நம்ம எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா உள்ளாடி வந்து ஒரு மாதிரி காற்று பை இருக்கும். அதையும் வந்து நம்ம கையாலே வந்து கிழிச்சு விட்டு இல்லை சிசர்னாலேயே கூட கிழிச்சு வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இதில் இந்த பிளாக் கலர் கொஞ்சமாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கும், மண் வாசனை இருக்கும். அது வந்து நல்லா இருக்காது இந்த ஃபிஷ்ஷுக்கு. அதே மாதிரி அதோட செவில்கள் எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் அந்த ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டத்துக்காக அது வந்து யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வேஸ்ட்டு. அது எல்லாத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி அதோட பல்லையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி மாற்றிக்கலாம். மற்றபடி தலையெல்லாம் வேறு பெருசாக எல்லாம் கட் பண்ணி மாற்றணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் கிடையாது. அதை வந்து நம்ம தனியாக வந்து குழம்பு வச்சுக்கலாம். மீனோட தலை மட்டுமே எடுத்து வந்து நம்ம வந்து குழம்பு வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதையும் நான் வந்து காமிக்கிறேன். மீன் வந்து க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே அதோட வால் வந்து நம்ம கடைசியாக கட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஹோல்டு பண்ணுறதுக்கெல்லாம் அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொன்று வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அது எப்படி அதோட இடையில வந்து அந்த மாதிரி ஒரு கீரல் போட்டுக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதை வந்து கையாலே நம்ம எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா அங்கே சிசர் வச்சு நம்ம ஒரு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த இடத்துல மீனோட முட்டை வந்து வெளியே வர்றதுக்காக ஒரு ஹோல் இருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மீனோட ஷேப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே மாறாது. இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக அப்படியே வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் அப்படின்னாலும் மீனோட ஷேப்ஸ் வந்து மாறாமல் எந்த பார்ட்டுமே வந்து வேஸ்ட் ஆகாமல் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் மீன் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். நம்ம நார்மலி எப்போது இருக்கிறது மாதிரி உள்ளாடி இருக்கிற அந்த பிளாக் கலரை வந்து எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல வந்து நம்ம செதில்கள் எல்லாம் மாற்றி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு பெருசாக வந்து கஷ்டமாக இருக்காது. செதில்கள் எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தெரியும். அதே மாதிரி இன்னொரு மீனையும் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கத்தியாக கூட கீரல் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய மீன் அப்படிங்கிறதுனால கையில் இழுக்க முடியல, நான் அங்கேயே வந்து ஒரு சிசர்னாலேயே கட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே கத்தி எதுவுமே யூஸ் பண்ணலை, சிசர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இல்லை கத்தியும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வச்சு லைட்டாக ஒரு இது வெட்டு மட்டும் போட்டால் போதும். அதோட வேஸ்ட் எல்லாத்தையும் மாற்றிட்டு உள்ளாடி காற்று பை இருக்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும். இது வந்து இன்னொரு மீன். அதோட செதில்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி துடுப்புகள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
கடைசியாக வந்து அதோட வால் மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. வுட்டில் இருக்கிற சாப்பிங் போர்டு அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன். இனிமேல் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் போட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால பாருங்கள் என்னால் சீக்கிரமாக வந்து ரிமூவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு ட்ராப் தண்ணி கூட கவுண்டர் டாப்பில் வந்து படவே இல்லை. இப்போ வாஷ் பண்ணி வச்ச எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து அந்த மண் வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக சீசனிங் மாதிரி பண்ணிக்கிறேன். ப்ரீ சீசனிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். எல்லாத்துலேயும் வந்து உப்பு போட்டு வச்சுக்கிறேன். உப்பு போட்டு ஒரு தடவை நல்லா வந்து இந்த மாதிரி உரசிக்கிறேன். அது நம்ம இந்த மண்பானையில் அப்படின்னா அதுக்கு மேலேயே அதோட தலையை எடுத்து இந்த மாதிரி உரசிட்டோம் அப்படின்னா அந்த வழுவழுப்பு தன்மை வந்து இருக்காது. இப்போ வந்து இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் வந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லாவே வந்து ஒரு தடவை பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மண் வாசனை கொஞ்சம் கூட இருக்காது இந்த மீனில். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து அதில் நல்லாவே உப்பும் மஞ்சளும் வந்து பட்டிருக்கும். அதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக உப்பு, சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது இவ்வளோமா சேர்த்து வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கிறேன். எல்லா இடத்துலையும் அந்த பேஸ்ட் வந்து படுறது மாதிரி நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
வீடியோ கொஞ்சம் லெங்தியாக இருந்ததுனால வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்கிறேன். இது நீங்கள் இப்போ பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அதில் வந்து க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து காமிச்சிருக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் வந்து அதை எப்படி ஈஸியாக வந்து குக் பண்ணுறது, தலைக்கறி செப்பரேட்டாகவும் மற்ற பீசஸ் வந்து செப்பரேட்டாகவும் வந்து குக் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி அப்படிங்கிறத வந்து நாளைக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.